அனுராக் சார் வந்து ஒரு சீனில் படியில் விழணும். அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டாக விடுற மாதிரி பண்ணிக்கோங்க, டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு அது தெரியல, ரொம்ப பிடிச்ச மனுஷனால ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு குழந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அது பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். கேமரா சரி சும்மா படுங்க சார், சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புன்னு உழுந்து புரண்டிட்டாரு. அது கேமரா நான் பாட்டு உள்ளே போயிட்டேன். அவர் பிடிச்சி திட்டாரு, அறிவு நீ டைரக்டர் அது என்னது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார். இப்படி இருக்கணும், நீ பயப்படக்கூடாது யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும். அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு. கொஞ்சம் தூரம் மட்டும் வாங்க சார், நீ நடந்து வந்தலான்னா அது இல்லை, நீ உனக்கு என்ன தேவை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு உருண்டிட்டு இருந்துட்டுருக்காரு. தவந்து வந்துட்டு இருந்தார். அது ஒரு இதுவாக இருந்தது. நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன இப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அந்த எமோஷனை எப்படி என்ன சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பானா அண்ணன் சொல்லி அண்ணன் வச்சுப்பேன். அண்ணன் சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நிறைய இடம் வந்து கூட வந்து உதவி பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப நன்றி. விஜய் சட்டப்படியாக இயக்குனர் நெத்திலன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். எல்லாருமே எஃபர்ட் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. என்னோட சினிமாட்டோகிராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன். நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும். அவர் அண்ட் அஜினிஷ் லோக்நாத், காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோ மின்ராஜ், குரங்குபோயோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல் பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோட செல்வகுமார் சார், ஆர்ட் டைரக்டர், அவர் ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சென்சிபிளான இயற்கை இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார், அவர் சுது சார்ட்டு கேட்க முடியாத விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். என்னோட ஒரு லைஃப் சார்ந்த கைடு சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார், ஏன்னா தம்பி பண்ணுறேன் அப்படிம்பாரு. அவருக்கு இங்கே ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ, என்னோட நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார், அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது. எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியாது. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சரி ஓகே இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன், சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு கியூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லி தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காரு நினைக்கிறேன், முன்னாடி அவர் இருக்காரு. இப்போ என்னங்க இல்லை சொல்லுங்க சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லி கொடுக்க வந்திருக்கேன், ஃபோனு அது பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி. சாரி சார், சும்மா ஜாலியாக. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி டீம் அமெரிக்கா கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டாருன்னா அவருக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கு தெரியாது.
அவ்வளோ எனக்கு சப்போஸ் 1 day 2 day ரொம்ப எக்ஸைட் சார் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா அவர் யோசிச்சு சரி அப்படிம்பாரு. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் ஜெகதீஷ் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போது தலைவர் வந்து சினிமா கொண்டாப்புல எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஏதாவது உதவிகளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சைனா டிவி வினோத் அண்ணன் பாருங்க, சைனா டிவி வினோத் தான் வருது. அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது, இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டிவியில் தான். ஏன்னா ராமனோட சைனா டிவின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷார்ட் ஃபிலிம். ராமோட எல்லா ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அப்போ பழக்கம் ஏதாவது காசு பண்ண தோணுச்சு, இது கரெக்டாக அமைஞ்சது. அவரோட ஒர்க் நல்லா இருக்கு. அண்ட் அபிராம் மேம், அபிராம் மேம் என்ன சொல்கிறேன்னு தெரியல, பயங்கர சென்சிபிளாக இருக்கும். இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா, அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இது இது இந்த விஷயம் தான் மேம் அப்படின்னா அதை சொல்ல முடியல, நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு சொல்லுங்கள், என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடி எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணுன்றதுல அவங்க கிளியராக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல கேரக்டர், செம்மையான கேரக்டர் அது. அண்ட் மம்தா மோகன்தாஸ் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை பார்த்து வரை பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க, பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைவன், ஆமாம் பாய்ஸ் பண்ணீங்க, அவர் சொல்லுவார், அது செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா தின்ட்டு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, இந்த ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க ஆட்டிடியூட் பற்றி. சேதன் வீடியோ பார்த்துட்டு இது இவனை என்னன்னு உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு ஷூட் ஆகிறவனை பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அப்புறம் காசு பண்ணிட்டேன். அதில் சேதன் சொன்னார். அண்ட் அட் சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார். காசு பண்ணிட்டு சேதனுக்கு தெரியாது ஓகே ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கம் புலி, தாஸ் அண்ணன், நட்டி சாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு என்ன மாதிரி தோணுச்சு தெரிவிக்கணும், போக போக அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல் ரெஃபர் பண்ணார், லாஸ் ஏஞ்சல்ஸ், புசான், ஆம்ஸ்டர்டாம், நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது. அதுக்கு அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சா கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைனலி என்ன சேதன்னா வந்து குரல் பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. அவர் 50 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன். நிறைய பேருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்களோட மொமெண்ட்டு, அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறதுல அவங்களுக்கு தெரியாமே ஏதோ ஒரு இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாலுமகன் சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமகன் சார்கிட்ட கொடுத்தாராம், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமே அதை அந்த மொமெண்ட்டுக்கு அந்த கில்ட் கிரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அது அந்த சேஃப் சோனில் கொண்டு போகிற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது சேதனைகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசை புரிஞ்சுக்கிட்டாலே ஃபஸ்ட்டு மனிதத்தன்மை. ஐ லவ் யூ ஸோ மச். ஃபைனலி மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். விச் இஸ் 50 அது ஒரு ஸ்பெஷல். அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்கோடாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்னும் ஒன்று நாங்கள் கேட்டுருவோம் எங்கள் சைட்லேருந்து.
சார் கேட்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். யா, முடிச்சுட்டு நீங்க கேளுங்க. சோ இந்த கதை வந்துட்டு நீங்க நிச்சயமா அப்போ நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டோம் சார். இல்லையா முடிச்சுட்டு கடைசியில் நீங்க எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுவேன். சரி, ஓகே, I'll stop then. சரி, கடைசியா இதோட கேட்டு முடிச்சுட்டு ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்ல, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்காக நீங்க மைண்ட்ல வச்சுட்டு எழுதுன அப்படின்றப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இது வந்து இதெல்லாம் லைனா இருக்கணும், இவருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருந்து அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்? இல்ல, நான் இந்த கதை விஜய் சேதுபதி அண்ணா அவர் மைண்ட்ல வச்செல்லாம் எழுதல. ஓகே, நான் ரேண்டமா கதை எழுதுதான். ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும், இவங்க எழுதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அது நமக்கு இந்த சீன்ல சரின்றது அடுத்த சீன்ல இது பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த சேதன்னு கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதுக்கு அப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. மற்றபடி எப்பவுமே தான் நம்ம நேரத்தில் சொல்கிறோம், ஒரு கதை இவருக்காக பண்ணுறோம் அப்படின்னா இவர் சூட் ஆகணும்னா இவர் கிடைக்கலன்னா அடுத்து ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். அப்போது இன்னொருத்தருக்காக கொஞ்சம் டிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட இந்த VJ50 வந்து ஷூட் பண்ணும்போது தெரியாது. அந்த ஷூட் பண்ணுறது 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போதான் ரொம்ப பூஸ்டப் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ.